நம்ம எவ்வளோ நாளாக நம்ம வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அதுக்கு வந்து ஆப் வைக்க போறாங்க அப்படின்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா? என்னடி சொல்ற? அது வந்து நீங்க ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பார்த்துருக்கலாம். நிறைய வீடியோவில் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்கலாம். இல்லைனா புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்லிக்கிறேன். அந்த ஆப் முழுக்க முழுக்க நம்ம இந்தியாவில் வந்து லான்ச் ஆனது. அதுவும் எஸ்பெஷலாக நம்ம தமிழ்நாட்டில் சென்னையோட ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் அந்த ஆப் வந்து லான்ச்சே ஆகிருக்கு. அந்த ஆப்போட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா அரட்டை. இது வந்து இந்த ஆப்போட பேர் பார்க்கும்போதே தெரியுது. இது முழுக்க முழுக்க நம்ம தமிழாளுங்க கிரியேட் பண்ண ஆப்பு தான். ஏன்னா இந்த ஆப் வந்து யார் கிரியேட் பண்ணாங்கன்னா ஜோஹோவோட சென்னையோட ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் இந்த ஆப் வந்து லான்ச் ஆகிருக்கு. இது வந்து நம்ம தமிழ் ஆப்பு. இந்த ஆப் வந்து 2021 லான்ச் ஆகிடுச்சு. ஆனாலும் இப்போ ஏன் வந்து நம்ம 2025 அதாவது 4 வருஷம் ஆனாலும் இந்த ஆப் இப்போ ஏன் தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நம்ம பிஎம்மாக இருக்கட்டும், நிறைய மினிஸ்டர்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட யூடியூபர்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து இப்போ தான் வந்து இந்த ஆப் பயங்கரமாக ரீச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க 3000 இல்லை 1000 இந்த மாதிரி தான் டவுன்லோட்ஸ் இருக்குமா ஒரு நாளைக்கு. ஆனால் இப்போ ஒரு வாரத்துக்கே ஒரு 7 மில்லியன் டவுன்லோட்ஸுக்கு மேலே இருக்குன்ட்டு ஒரு டேட்டா வந்து சொல்லுது. அது வந்து முழுக்க முழுக்க உண்மையாக பொய்யான்னு கூட தெரியல. நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தெரிஞ்சுது. இந்த அரட்டை ஆப் வந்து முழுசாக வாட்ஸ்அப் காலி பண்ணுமா, வாட்ஸ்அப்போட சொல்லி உண்மையாலுமே முடிஞ்சிருச்சா, இல்லை வாட்ஸ்அப்பில் இல்லாதது இதில் என்ன இருக்குது, வாட்ஸ்அப்புக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணால் எது நல்லா இருக்குது அப்படின்ட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ உங்களுக்கு கடைசியாக ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். இதை நம்ம வாட்ஸ்அப் கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வாட்ஸ்அப்பை விட அரட்டை வந்து இன்னமும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. ஏன்னா மறுபடியும் சொல்கிறேன், சர்வர்ஸ் வந்து கொஞ்சமாக தான் இருக்குது. சர்வர்ஸே இப்போ வந்து அவங்களுக்கு பத்தலை, போதா குறைக்கு இப்போ நிறையா வந்து பில் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லைனா நிறையா வந்து பண்ணுவாங்க. இது வந்து நான் சொல்லலை, ஜோஹோவோட சைட்லேருந்தே வந்து அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ நீங்கள் யாராவது அரட்டை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து அந்த லேக் இஷ்யூஸ் இல்லைனா கொஞ்சம் வந்து அந்த ஸ்லோவான இது வந்து உங்களால் நல்லா ஃபீல் பண்ண முடியும். அது வந்து பெரிய பக்லாம் இல்லை, உங்கள் ஃபோனில் எந்த பிரச்சனையும் இல்லை, அது ஆப்போட பக். அது கூடிய சீக்கிரத்தில் ரெக்டிஃபை வந்து பண்ணுறேன்னு ஜோஹோவே சொல்லியிருக்காங்க. அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் வாட்ஸ்அப்புக்கு இது ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா ஒரு நாளில் இதெல்லாம் மாற வேண்டிய விஷயம் கிடையாது. அதனால் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வாட்ஸ்அப்புக்கு இப்போ தான் காம்படிட்டர் இருக்காங்களா இல்லைனா ஆல்ரெடி இருந்திருக்காங்களான்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்திருக்காங்க. அதில் டெலகிராம், ஸ்கைப்பு, எலமெண்ட், ஸ்னாப்சாட் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஸ் வந்து ஆரம்பத்தில் இருந்திருக்கு. ஏன் அதெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து இந்த அரட்டை கூட நம்ம வாட்ஸ்அப்பை கம்பேர் பண்ணும்போது இது வந்து மறுபடியும் சொல்கிறேன், இது நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு லான்ச் ஆன ஆப். இது எப்படி சொல்கிறதுனா, ஜோஹோ வந்து நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஃபாரின் அதர் கண்ட்ரீஸ்லேருந்து நிறையா ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜோஹோ வந்து அது ஒரு பெரிய எம்என்சி கம்பெனி. ஸ்டார்டிங்கில் எப்படி ஆரம்பித்து இன்றைக்கி அது எப்படி போயிட்டுருக்குன்றதோட நிறைய பேத்துக்கு அதோட கனவாக கூட இருக்கும், அந்த ஆஃபீஸில் வேலை செய்யணுன்ட்டு எனக்கே இருந்துச்சு. இப்போ இந்த அரட்டை ஆப் வந்து நம்ம பிஎம் மோடியாக இருக்கட்டும், இல்லை நிறைய மினிஸ்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்ன மாதிரி கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து இந்த அரட்டை ஆப்பில் வாட்ஸ்அப் தான் இன்னும் பெரும்பாலும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் இதுக்குள்ளார நிறைய பேர் வந்திருக்காங்க. இதோட டவுன்லோட்ஸ்னு பார்க்கும்போது மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து முன்னைக்கும் இப்பயும் நிறைய வித்தியாசம் இருக்குன்ட்டு ஜோஹோவோட சைட்லேருந்து இதை சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இவ்வளோ சொல்லியிருந்தாலும் இந்த அரட்டை ஆப் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இன்னமும் கன்வீனியண்ட்டாக இருக்கா, அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குது, அது ப்ரைவசி எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஒரு ஆப்பை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்மளோட ப்ரைவசின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா அரட்டை ஆப்பில் வந்து மெசேஜுக்கு எண்டு டு எண்டு என்கிரிப்ஷன் கிடையாது. அப்படின்னா அது என்ன ப்ரோ எண்டு டு எண்டு என்கிரிப்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து ஒருத்தவங்களுக்கு மெசேஜ் அனுப்புகிறேன், அது நடுவில் இருக்கவங்க பார்த்தாலும் சில ஹேஷ் கீஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். நான் என்ன மெசேஜ் அனுப்புகிறேன்ட்டு அவங்களுக்கு வந்து தெரியாது. அதுவும் இந்த எண்டு டு எண்டு என்கிரிப்ஷன் இருந்தால் மட்டும்தான். அது இல்லைனா இப்போ நான் என்ன மெசேஜ் அனுப்புகிறனோ இன்பிட்வீனில் இப்போ ஹேக்கர்ஸ் யாராவது இருக்காங்கன்னா அந்த மெசேஜ் அவங்களால ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். தொட்டா தூக்கிடுவேன். இது வந்து வாட்ஸ்அப்பில் வீடியோவுக்கு, சேட்ஸுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாகவே வாட்ஸ்அப் வந்து ஒரு எண்டு டு எண்டு என்கிரிப்டடால் பண்ணப்பட்டது. இதே நம்ம அரட்டை ஆப்பில் நமக்கு மெசேஜுக்கு இன்னும் கொண்டு வரல. கூடிய சீக்கிரத்தில் வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா கம்பெனி சைட்லேருந்து இப்போ அதை தான் சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் அதுக்கான ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. அது நாங்கள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்த்து ஃபுல்ஃபில் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லைட்டாக அந்த ஸ்லோவாக இருக்குது. இன்னும் யூசர் இன்டர்ஃபேஸை வந்து கொஞ்சம் நிறையா மாற்றணும். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, நம்ம வாட்ஸ்அப் வந்து நம்மளால் கன்வீனியண்ட்டாக நிறையா வாட்டி யூஸ் பண்ணிட்டோம். ஏன்னா வாட்ஸ்அப் வந்து 2010 வந்து லான்ச் ஆனது. கிட்டத்தட்ட ஒரு 3 பில்லியன் பீப்புள் வந்து இதுவரை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பெர் மந்த்துக்குன்னு பார்க்கும்போது நான் தேடி பார்த்தேன். ஆனாலும் இந்த அரட்டை வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியே வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுது.
ஆனால் இது வந்து டேரெக்டாக வாட்ஸ்அப் அடிச்சிருமா தூக்கிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஏன்னா வாட்ஸ்அப் வந்து நம்ம சின்ன வயசில் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்போம். வாட்ஸ்அப் தான் கதி, அந்த டபுள் டிக் எப்போ வரும், எப்போ ஆன்லைன் வருவாங்க, எப்போ நம்ம போட்ட ஸ்டேட்டஸை பார்ப்பாங்கன்ட்டு அது ஒரு காலத்தில் ஓடிட்டு இருந்தாலும் இப்போ வந்து வாட்ஸ்அப்பை யாருமே மதிக்கிறதே கிடையாது. அவாய்ட் பண்றாங்க. ஏன்னா இப்போ வந்து அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு எதுனா நம்ம இன்ஸ்டாகிராம். வணக்கம்ல மாப்பிள்ள, தேனியிலேருந்து. இன்ஸ்டாகிராமும் வந்து இப்போ யாராவது வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலானவங்க வாட்ஸ்அப்பே இப்போ யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. எல்லாமே முக்கால்வாசி இன்ஸ்டாகிராமில் தான் இருக்காங்க. ஸ்டோரிஸாக இருக்கட்டும், ரீல்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இப்போ மெசேஜ்லேருந்து நிறைய பேர் இன்ஸ்டாகிராமுக்கு மாறிட்டாங்க. அந்த மாதிரி வாட்ஸ்அப்பை அரட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா நம்மளால் இப்போ எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் ஃப்யூச்சரில் வந்து எது எப்படி வேணாலும் மாறலாம். நம்ம வந்து அன்றைக்கி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி நாளைக்கு அரட்டைன்ற ஒரு ஆப்பை நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம பண்ணலாம். ஏன்னா இது நம்ம தமிழ்நாடை பேஸ் பண்ண ஒரு ஆப். இது நம்ம இது வரையும் நிறைய பேசுவோம் மேட் இன் இந்தியா மேட் இன் இந்தியான்ட்டு. நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோனாக இருக்கட்டும், இல்லை நான் யூஸ் பண்ணுற ஃபோன் இந்த லேப்டாப்பாக இருக்கட்டும், எதுவுமே வந்து மேட் இன் இந்தியா இது வரையும் கிடையாது. மேட் இன் இந்தியான்னு விற்றாலும் மேட் இன் இந்தியாவில் வந்து அதுக்கு பின்னாடி உள்ள பிரித்து பார்த்தாலும் மேட் இன் சைனா தான் இருக்கும். சாலா நீ யாருட? ஆனால் நம்ம இந்த அரட்டை ஆப் வந்து முழுக்க நம்ம தமிழ் ஆளுங்க யூஸ் பண்ணது. நம்ம அவங்களுக்காக ஒரு சப்போர்ட் ஒன்று பண்ணுவோம். இன்றைக்கி அவங்க எடுக்கிற ஒரு முயற்சிக்கு நம்ம ஒரு சப்போர்ட் பண்ணால் அது இன்னமும் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும், நிறைய பெருசாகும், இன்னும் நிறைய மாறும். இதுக்கு பின்னாடி இன்னும் ஏகப்பட்ட பேர்த்துக்கு வேலை கிடைக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. என்னடா இதெல்லாம் சம்மந்தமே இல்லாமல் பேசுறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்மந்தம் இல்லாமலாம் இல்லை, சம்மந்தம் இருக்குது. ஏன் இங்கே இதை நான் சொல்ல வரேன்னா இந்த அரட்டை வந்து இன்னமும் இது என்னால் ஃபுல்ஃபில் பண்ண முடியல. நான் இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு இன்னும் ஓரளவுக்கு இல்லை, முக்கால்வாசி எனக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை. ஏன்னா எனக்கு இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் இன்னும் சுத்தமாக பிடிக்கல. அது இல்லாமல் இதில் சின்ன சின்ன பக்ஸ் நிறையா இருக்குது. இதோட சர்வரும் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் சர்வர்ஸும் நிறைய பில்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஜோஹோ சைட்லேருந்து அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து நம்மளால் கூடிய சீக்கிரத்தில் எதிர்பார்க்க முடியுது. சரி, இவ்வளோ நேரம் நம்ம வாட்ஸ்அப்பும் அரட்டையும் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு இந்த அரட்டை ஆப்பை நம்ம பார்க்கும்போது நம்மளால் நார்மலாக சேட் பண்ணிக்க முடியும், வீடியோ கால் பண்ணிக்கலாம், ஆடியோ கால் பண்ணிக்கலாம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் வைக்கிற மாதிரி ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் வச்சுக்க முடியும். அது இல்லாமல் இப்போ நீங்கள் மீட்டிங்கில் கூகுள் மீட்டு அப்புறம் மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ்லேருந்து நீங்கள் அந்த கால்லாம் மீட்டிங்லாம் பண்ணும்போது அதை வந்து இந்த ஆப்லேயே உங்களால் பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து குரூப் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இதில் இருக்குது. நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் வாட்ஸ்அப்பில் இல்லாத ஃபீச்சர் இதில் ஒன்று இருக்குன்ட்டு. அது என்னென்னா அந்த மீட்டிங் தான். நம்ம தனியாக போய் பண்ணுறதுக்கு இந்த இதிலே பண்ணிக்கலாம். ஆனால் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்கா, நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கா, நல்லா வந்து அந்த லேக் இஷ்யூஸ் இல்லாமல் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில இடத்துல இல்லை, பல இடத்துல லேக் இருக்குது. ஆனால் யூஸ் பண்ணுறதுக்கு நான் ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணதுக்கும் இப்போ யூஸ் பண்ணதுக்கும் நிறைய வித்தியாசம் என்னால் நேரடியாக பார்க்க முடியுது. ஏன்னா ஒன்றா ஜோஹோ இங்கே பார்த்துட்டு இங்கே ரிசால்வ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா எடுத்த உடனே இங்கே எதையும் மாற்ற முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து சால்வ் பண்ணிட்டு இருக்காங்க. சால்வ் பண்ண வரையும் என்னோட இஷ்யூஸ் வந்து இப்போ குறைஞ்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா நான் யூஸ் பண்ணதில் என்னோட பர்சனலாக சொல்கிறேன். எனக்கு இப்போ ஓரளவுக்கு இந்த ஆப் வந்து பிடிச்சிருக்கு. இப்போ பேக்ரவுண்டில் உங்களால் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் என்னென்ன இருக்கோ அதுக்கு ஆல்டர்னேட்டாக இந்த அரட்டை ஆப்லேயும் நம்மளால் பண்ணிக்க முடியும். அதுக்குன்னு வாட்ஸ்அப் இதை தூக்கி சாப்பிட்ருமான்னு கேட்டிங்கன்னா முழுசாக இன்னும் அதை நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா வாட்ஸ்அப்பில் வந்து நமக்கு ப்ரைவசி தான் முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நானே இது வரையும் வாட்ஸ்அப்பில் தான் நிறைய மெசேஜ் அஃபிஷியலாக இந்த மாதிரி நிறைய இதில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடங்கொக்காலவனி. அது இல்லாமல் வாட்ஸ்அப்பில் நிறைய லாங்குவேஜ் வேர்ல்டு வைட் நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வாட்ஸ்அப்பில் பிஸ்னஸ் இருக்குது. நம்ம இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் அக்கௌண்ட் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வச்சுருக்கீங்க, இல்லை பிஸ்னஸ் இந்த மாதிரி நீங்கள் ரன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் அரட்டை வந்து இனிமேல் தான் ஒரு ஸ்டெப்பாக எடுத்து மேலே வைக்க போகிறாங்க. அதுக்கு நம்ம ஸ்டார்டிங்லேருந்து யூஸ் பண்ண நமக்கு ஒரு பழகிட்டோன்னா நமக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். இதுதான் இந்த வீடியோ. இதில் என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கல என்ன மாற்றிக்கலாம், அந்த மாதிரி என்ன ஒரு சின்ன ஒரு இஷ்யூஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். அதை நான் கண்டிப்பாக வந்து நான் மாற்றி உங்களுக்காக அடுத்த வீடியோவில் நான் பெட்டர் பண்ணி கொடுக்குறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.